வணக்கம், என் பேர் சரவணன். நீப்பத்தூர் மெயின் ரோட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி இந்த இடத்த சாய்ஸ் பண்ணி வாங்கி ஒரு கிணறு ஒரு போர் போட்டிருக்கு. அதில் சோலார் போடலாம், இயற்கையாக கரண்ட் எடுக்கலான்ற ஒரு நோக்கத்தில் சோலார் போட்டு அதன் வழியாக தண்ணி நான் தொட்டியிலேருந்து ஃபார்முக்கு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சோலார் பிளானில் ஏன் போனோன்னா இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்குன்னு தம்பி சொன்னா. அப்படி ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பெல் தமிழ். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்குமா, அது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த டியூட்டோரியல் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணி 2 HP மோட்டார் போட்டிருக்கோம். இதனுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். பாலிகிறிஸ்டல் சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேடும் வந்து பார்த்திங்கன்னா 250 வாட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து 8 பேடு யூஸ் பண்ணி 2 கிலோவாட் இதை பற்றி நீங்கள் இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஒரு வீடியோவே மேக் பண்ணி போட்டுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் சோலார் பேனல்லேருந்து வர அவுட்புட் கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து நம்ம விஎஃப்டியில் கொடுத்துக்கலாம். விஎஃப்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் கரண்ட்டாக மாற்றி தரும். அந்த பவர் லைன் எடுத்துகிட்டு போயிட்டு எம்சிபி பாக்ஸில் கொடுத்துட்டு எம்சிபி பாக்ஸில் இருந்து வர அவுட்புட் கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து 2 HP மோட்டாருக்கு வந்து நம்ம பவர் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா வெயில் அடிக்குது. ஆவரேஜாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 1 மணிக்கு மேலே ஆகிட்டு இருக்குது. சார்பாக சொல்ல போனால் 258 வோல்ட்டு டிசியிலே நமக்கு அவுட்புட் இப்போ வந்துட்டுருக்கு. சோலார் பேனல் வந்து டைரெக்டாக நமக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போது 2 கிலோவாட்டில் சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணி 3 ஃபேஸ் கரண்ட்டில் 2 HP மோட்டார் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி 1 மந்த் ஆவரேஜாக ஆகிடுச்சு. வாங்க நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட இதனுடைய ஃபீட்பேக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் வாங்கங்க, வாங்கண்ணா அப்படியே உள்ள வந்து அண்ணாவுக்கு தான் நம்ம இது இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி? வணக்கம், என் பேர் சரவணன். நீப்பத்தூர் மெயின் ரோட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி இந்த இடத்த சாய்ஸ் பண்ணி வாங்கி ஒரு கிணறு ஒரு போர் போட்டிருக்கு. அதில் சோலார் போடலாம், இயற்கையாக கரண்ட் எடுக்கலான்ற ஒரு நோக்கத்தில் சோலார் போட்டு அதன் வழியாக தண்ணி நான் தொட்டியிலேருந்து ஃபார்முக்கு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சோலார் பிளானில் ஏன் போனோன்னா இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்குன்னு தம்பி சொன்னா. அப்படி இப்போ நான் வந்து ஒரு பேனலில் 2 மோட்டர் செட் பண்ணியிருக்கேன். ஒன்று கிணறுக்கு, ஒன்று போருக்கு. காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ரன் ஆகும். ஆனால் 2மே ரன் ஆகாது. போர் ஒன்றா மோட்ரு நிற்கும், மோட்ரு ஒன்றா போரில் நிற்கும். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபார்ம் ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் வீடு கட்டுற ஐடியா இருக்குது. ஃபார்முக்கு எப்படி தண்ணியெல்லாம் சப்ளை ஆகுதுன்னு
பைப் போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரே ஒரு மெயின் பைப் வந்து சென்டராக நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாங்களே தெரியும் நினைக்கிறேன். இது வந்து கேருக்காக வச்சுருக்கோம் அந்த பைப்பு. இந்த பைப் வழியாக நம்ம வந்து டேரெக்டாக டீ பைப் சென்டர் யூஸ் பண்ணி நம்மளோட கேருக்கு வைக்கிட்டு அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா பைப் போட்டு கேட்டோட யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேருக்கு வந்து கேட்டோட அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி வந்து அதிகமாக தேவைன்னா அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாக தேவைன்னா கம்மியாக வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம வாட்டர் வந்து ஃபுல்லாக தரணும்னா இந்த அளவுக்கு நமக்கு ஆவரேஜாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக ரீப்ளை பண்ணுறேன். உங்களுக்கும் நீங்கள் இது போல் சோலார் வாட்டர் சிஸ்டம் நீங்கள் ரெடி பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான அட்ரஸ் தரேன். சோலார் பேனல் நம்ம எதனால் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் இருக்கலாம் நிறைய பேருக்கு. சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதால என்ன தான் அப்படி பெனிஃபிட்டு நீங்கள் ஏகப்பட்ட பேர் கேட்கலாங்க. நீங்கள் வந்து கேட்கலாம் சோலார் பேனல் பொறுத்தவரை அப்படி என்னப்பா யூஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம் தாராளமாக என்கிட்ட. ஃபஸ்ட்டு கொஸ்டின் சோலார் பேனல் பொறுத்தவரை நமக்கு வந்து என்ன யூசேஜ்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இந்த சைடு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இது ஹைவே ரோடு தான். இந்த டைமில் இது போல் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சிலரால் வந்து நம்மளால் சர்வீஸ் வாங்க முடியாது. சர்வீஸ் வாங்க முடியாத இருக்கிற இது போல் இடத்துல இது போல் நம்ம சோலார் பேனல் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து யாரோட ஹெல்ப்பு தேவை கிடையாது. நமக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஒரு டைம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதியமானது. தாராளமாக நம்ம விருப்பத்துக்கு தகுந்தது போல் எவ்வளோ வேணும் நம்ம சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம விருப்பத்துக்கு தகுந்த போல் இது போல் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து கேட்கலாம் இதுக்கு வந்து நம்ம 2 HP மோட்டர் தான் நம்ம போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் தண்ணி கம்மியாக ஊற்றினாலும் பரவாயில்லைங்க, நமக்கு போதுமான அளவு பெனிஃபிட் இருக்கும். அதை எதிர்பார்க்குற அளவுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால் சர்வீஸே வாங்க முடியாதுங்க. சப்போஸ் நீங்கள் சர்வீஸ் வாங்கினாலும் கூட அதுக்கு வந்து மந்த்லி ஆனால் பே பண்ணணும். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கரை நீங்கள் இது போல் நீங்கள் நல்லா வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆவரேஜாக நமக்கு வந்து மந்த்லி பில் வந்து ஒரு 5000க்கு மேலே கன்ஃபார்மாக போயிடும். ஆனால் நம்ம இதே சோலார் பேனல் வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். லைஃப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் 25 இயர்ஸ்க்கு மேலே இது கண்டினியூஸாக நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால இந்த சோலார் பேனல் பார்த்தாச்சுன்னா காத்தால வந்து 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கண்டினியூஸாக நமக்கு வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 2 HP மோட்டர் தான் நம்ம போரில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்க வேண்டியது கிடையாது. போர் மோட்டர் யூஸ் பண்ணும்போது இடத்துல இருக்க மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். இடத்துல இருக்க மோட்டர் யூஸ் பண்ணும்போது போர் மோட்டர் ஆஃப் ஆகிடும். இது வந்து சேம் 2 inch பைப் தான் நம்ம டோட்டலாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். தண்ணி வந்து ஆவரேஜாக நமக்கு சேம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஈவினிங் 5:30 ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கட் ஆஃப் ஆகிடும். அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வந்து 7:50 இல்லைனா 8:30 இந்த டைமுக்கு வரணும்னு ஆவரேஜாக நமக்கு வந்து சோலார் பேனல் வந்து பவர் ஜென்ரேஷன் ஆகிட்டு நமக்கு வந்து மோட்டர் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகாது. உள்ளவே நம்ம வந்து ஆஃப் ஆன் வந்து கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். அது மூலிமா நம்ம வந்து ஆன் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து கேட்கலாம் பசங்க மொத்தமாக எவ்வளோ தான் ஆச்சு டோட்டல் அமௌண்ட்டு சொல்லணும்னு கேட்கலாம். இந்த பிளானட்டுக்கு வந்து சோலார் இன்ஸ்டாலேஷன் டோட்டலாக பார்த்தாச்சுன்னா குறைஞ்சபட்சம் நம்ம 1.5 லேக்குக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாத எந்த வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இதுபோல் நீங்களும்